ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன முடிவெடுத்திருக்க? இல்லங்கத்த, அது முடிவெடுக்கிற இடத்துல நீ இல்ல பூங்குடி. நான் முடிவெடுத்தா அதுக்கு நீ கட்டுப்படணும். நான் தான் சொன்னனே, நீ அவனை என்ன வேணா பண்ணலாம், மயக்கலாம், மாயாஜாலம் பண்ணலாம். ஆனா ஓம் பாட்சா என்கிட்ட எல்லாம் பலிக்காது. நீ அவனை என்ன உசு பேத்தினாலும் கடைசியில நான் வந்து கிளச்சி விட்டுருவேன். அவன் நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். என்ன போலாமா? இங்கிருந்து போலாமான்னு கேட்டேன். இங்கிருந்து நாமெல்லாம் சேர்ந்து போலாமான்னு மட்டும்தான் கேட்டேன். இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போன அப்புறம் வீட்டுல இருந்து நீ மட்டும் தனியா பொட்டி படுக்கை எல்லாம் கட்டிட்டு ஓடிடணும். அத்தை, நான் கஷ்டப்பட்டு பாதி ஜெயிச்சிட்டேன். இன்னும் மீறிதான் இருக்கு. அதுல கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். நீ கண்டிப்பா ஜெயிப்ப, அதான் எனக்கே தெரியுமே. அப்ப வேற என்னத்த பிரச்சனை? நீ கலந்துக்கிறது தாண்டி பிரச்சனையே. இப்ப கூட நான் நினைச்சா நீ போட்டியில கலந்துக்கலாம். ஆனா நீ கலந்துக்க கூடாதுன்னு தானே என் மனசு நினைக்குது. அத்தை ப்ளீஸ் அத்தை, இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக சரின்னு சொல்லுங்க. ஏய், உனக்காக தாண்டி இந்த போட்டிய பாதியில நிறுத்தணும்னே சொல்றேன். எங்க அக்கா கூட கேட்டா, இவளை எதுக்கு போட்டியில கலந்துக்க விடுற, வேண்டான்னு சொல்லி தரத்தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போக வேண்டியதானேன்னு கேட்டா. அது எப்படிக்கா முடியும்? பாவம் பூங்குடி ரொம்ப ஆசைப்படுறா, கலந்துக்கிட்டும் நான் தான் சொன்னேன் இல்லக்கா. அப்புறம் ஏன் அத்தை இப்ப வேண்டான்னு சொல்றீங்க? பூங்குடி இவ்வளோ அப்பாவியா இருக்க, உன்னை கலந்துக்க வச்சு கை தட்டி ஆரவாரப்படுத்தவா நான் இங்க இருக்கேன். நீ போட்டியில கலந்துக்கணும், கலந்துக்கிட்டு விளையாடணும். நீ பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை வரும். அப்படி உனக்கு நம்பிக்கை வரப்ப அந்த நம்பிக்கையை உடைச்சு உன்னை கலந்துக்க விடாம இங்கேருந்து கூட்டிட்டு போயிடணும். அதுக்காக தாண்டி நான் இருக்கேன். இதுக்கப்புறம் நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சா கூட நீ போட்டியில கலந்துக்க முடியாது. நான் தான் சரவண மனசை மாத்திட்டேனே. அவனுமே உனக்கு இப்ப எதிராக தானே நிக்கிறான். இதுக்கப்புறம் நீ யார் சப்போர்ட்ல போட்டியில கலந்துப்ப சொல்லு. அதையும் மீறி நீ விளையாண்டனா சரவணனை தூண்டி விட்டு போட்டிக்கு நடுவுல கலாட்டா பண்ண வைப்பேன். திருவிழாவே மொத்தமா நின்னு போயிரும். உன் ஒருத்தியால மொத்த திருவிழாவும் இப்படி பாழா போகணுமா? யோசிச்சு பாரு. நீ தான் பெரிய தியாகியாச்சே பூங்குடி. தியாகம் பண்ணிட்டு வந்துரு, வீட்டுக்கு போயிருவோம். எனக்கு நீ இந்த போட்டியில கலந்துக்க கூடாது, அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உண்மையா? சொல்லு. நான் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைச்சதே எங்க அம்மாவுக்காக தான். எங்க அம்மா ஆபரேஷனுக்கு சரவணன் பணம் கொடுக்கறேன்னு தான் சொன்னான். நம்ம வீட்ல இருந்து எந்த பொருளை வாங்கி அம்மாக்கு கொடுத்தாலும் நான் பண்ண சத்தியத்தை மீறின மாதிரி ஆயிடும் தான் நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனாலதான் போட்டியில ஜெயிச்சு அதுல வர பணத்தை வச்சு எங்க அம்மாக்கு காது ஆபரேஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அத்தை, என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் பழி வாங்குங்க. ஆனா பாவம் அத்தை, அவங்க எங்க அப்பாவும் அவங்களுக்கு காது ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? தயவு செஞ்சு என்ன விளையாட விடுங்க. அதுல வர காசை வச்சுதான் நான் அம்மாவுக்கு காது கேட்க வைக்கணும். உங்க கால்ல கூட விழறேன், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு என்ன விளையாட விடுங்க.